நம்ம தமிழ் சினிமாலையும் இந்தியன் சினிமாலையும் கமல்ஹாசன் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ண சில டெக்னாலஜிஸ் இந்த வீடியோல பார்த்தலாம். சினிமா கண்டென்ட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா 1986ல வந்த விக்ரம் படத்துல தான் மியூசிக்கை கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ற டெக்னிக்கை இந்தியன் சினிமாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ரெண்டாவதா 1992ல வந்த தேவர் மகன் படத்துல தான் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேரை தமிழ் சினிமாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. மூணாவதா 1995ல வந்த குருதி புனல் படத்துல டால்பி சவுண்ட் டெக்னாலஜியை தமிழ் சினிமாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. நாலாவதா 1996ல வந்த இந்தியன் படத்துல தான் ரொம்ப நேரத்துக்கு போடக்கூடிய ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை இந்தியன் சினிமாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அஞ்சாவதா 2001ல வந்த ஆளவந்தான் படம் தான் இந்தியன் சினிமாலேயே மோஷன் கண்ட்ரோல் கேமராவை யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் படம். இது போக இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். விருமாண்டி படத்துல லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங், மகாநிதி படத்துல எடிட்டிங் சாஃப்ட்வேர், விக்ரம் படத்துல மோகபட் கேமரான்னு கமல் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ண லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். நம்ம தமிழ் சினிமாலையும் சரி இந்தியன் சினிமாலையுமே சரி கமல் சார் எப்பவுமே ஒரு லெஜெண்ட் தான். இதை பத்தின உங்க தாட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.